It's been so long la. ரொம்ப ஆன்சைட்டி இஷ்யூஸ் ஆயிடுச்சுங்க. ஐயா! நான் இதுல பாத்தீங்கன்னா ட்ரம்புக்கு தான் சப்போர்ட் கைஸ். இவ்ளோ பெரிய டிவைடர்ல ஏத்திட்டு ஸ்கூட்டில இந்த பக்கம் வச்சிட்டு ஆப்போசிட் ரூட்ல வராங்க. மாபெரும் ஐட்டம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்னியான வெதர்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பியூட்டிஃபுல் டேன்னு அந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. க்ளவுட்ஸும் பெருசாக இல்லை, ரெயின் பெய்யும், மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியாவது வீடியோஸ் பண்ணியா, ஏன் இப்படி இருக்க, வீடியோஸாக பண்ண மாட்டேறேன்னா உண்மையாகவே பொய்யா தான் சிரிக்கிறேன் நானே. எனக்கு அவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்குங்க லைஃப்பில். சொல்கிறேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா விடியற்காலில் 4 மணிக்கு கிளம்புனேன். நம்ம ஆள் பின்னாடி நிற்கிறான் பாருங்கள், டீரெக்ஸு. இதுக்கு முன்னாடிலாம் வண்டியை காட்டுவேன், இப்போ பார்த்தீங்கன்னா காரை காட்டுறேன். பையனை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் நிப்பாட்டிட்டு லைட்டாக இந்த ஒன்றுக்கெலாம் போகலான்னு சொல்லி நிப்பாட்டினா ஃபுல்லாக சேத்துல தான் நிப்பாட்டியிருக்கேன். அந்த லட்சணத்தில் இருக்குது இன்றைக்கி நாள் நமக்கு. பட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதோ, மழை பெய்யும் புயல் அடிக்கும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. பட் மழை பெய்கிற மாதிரி தெரில இப்போ வரைக்கும். கூட இன்னொரு பையன் வரேன்னு சொல்கிறாப்புல, அவன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இல்லைடா வச்சா நான் சோலோவாக தான் போகிறேன், நான் லீவ் மீ அலோன் அப்படின்னு. இல்லைடா நானும் சோலோவாக தான் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன், நான் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிறேன், ஏன் தனியாக போகிறேன்னா. அவனை மேபி நான் பெங்களூரில் பிக் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவன் பயங்கர காண்டில் இருக்கான். வந்த உடனே தெரியும், பச்சை பச்சையாக கேட்க போகிறானே. ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களை காட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக லதாக்கில் காட்டினது. அண்ட் எஸ், கலர் நம்ம மாற்றியாச்சு. வண்டியோட அஃபிஷியல் கலர் கிடையாது. இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். என்ன மாதிரி லட்சணத்தில் நிப்பாட்டிருக்கேன் பாருங்கள் வண்டியை, எவ்வளோ சேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆங்கிள் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா கையில் கேமரா வச்சுன்னு எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் இந்த பிஓஇ ஷாட்டே உங்களுக்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷனுக்கு ஒரு 1.5 hour இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன ப்ரோ ஊட்டி 1.5 hours தான் இருக்கான்னு கேட்பீங்க. ஊட்டி கிடையாதுங்க. இந்த ஒருத்தன் கூட ஒரு குரங்கு ஒருத்தன் வரேன்னு சொன்னான்ல, அவன் வரத்துக்கு ஆக்சுவலாக இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் அவன் லொக்கேஷனுக்கு. ஏன்னா அவன் ஆக்சுவலாக பெங்களூருக்கு இன்னொரு எண்டில் இருக்கான், நான் இன்னொரு எண்ட்லேருந்து போயிட்டு இருக்கேன், இந்த சித்தூர் வழியாக. ஸோ இன் பிட்வீனில் மீட் பண்ணுற மாதிரி கேஆர்புரம் மெட்ரோ ஸ்டேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு 1.5 hour, அவனுக்கு ஒரு 1 hour ஆகும். அவன் HSR லேஅவுட்லேருந்து வரணும். ஒரு சும்மாங்க ரொம்ப பயங்கரமான ட்ரிப்லாம் இல்லை. உங்களுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வீடியோ பண்ணி, உங்களுக்கும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறேன். எப்பவும் போல் பைக்குனா நம்ம நேற்று பாட்டுகள் நிறைய பாடியிருப்போம், கார்னா டான்ஸே ஆடலாங்க. ஸோ எஸ், பாட்டு கச்சேரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே நம்மளோட ஃபேவரட்டான சாங்கை பாடிக்கிட்டே வண்டியை ஓட்டுவோம். எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு, மரத்தை சுத்தி டியூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு, மானோ ரோசம்லாம் டீல விட்டாச்சுடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சுடா. நம்மளோட ஃபேவரட்டான சாங்கு. ஆனால் இன்னொரு விஷயம், நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ரூட்டில் வந்து சித்தூருக்கு முன்னாடி ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும். என்னடா டைவர்ஷன் போட்டு வச்சிருக்கீங்க. ஸோ அந்த 10-12 கிலோமீட்டருக்கு முன்னாடி டக்குன்னு பார்த்தா பெங்களூர்னு ஒரு போர்டு போட்டு லெஃப்டில் எடுக்க சொல்லிச்சு. பார்த்தா அந்த புது எக்ஸ்பிரஸ் வே
நான் ஒரு கட்டத்துக்கு சந்தோஷம் ஆயிட்டேன். பரவாயில்லப்பா, எக்ஸ்பிரஸ் வே ஓப்பன் பண்ணிட்டாங்களே, வேற லெவல்ல கண்டென்ட் இருக்க போது இன்னைக்கு நமக்கு அப்படின்னு நினைச்சா, உள்ள போய் பார்த்தா கொஞ்சம் தூரம் சர்வீஸ் ரோட்ல போயிட்டு பேரிகேட் போட்டு மூட்டாங்க. இந்த ரோட்ல நானும் பாக்குறேன் எப்பதான் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கூட டைவர்ஷன் போட்டு தாலிகளை அறுக்கிறார்கள். கிளைமேட் பாத்தீங்கன்னா மிதமா இருக்கு. அண்ட் ரெயின் க்ளவுட்ஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, பிச்சு போட்ட மாதிரி. இந்த வீக்கெண்ட்ஸ் ஆனாலே அவ்வளோ பைக்கர்ஸை பார்க்கலாம் ரோட்ல. அங்கங்க டீ கடையில நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ஒரு 10-12 பேரும் அப்படியே போவாங்க. பட் இப்போலாம் என்ன சொல்றதுன்னா, யா இட் ஃபீல் ஸோ சேட் ஆக்சுவலி. தெரியல என்ன, இங்கே ஏதோ கோயில் திருவிழா போல. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ஆக்சுவலாக என்னோட பிஓவி ஷாட்டு. கோயில் திருவிழா போல. போடு போடு, குட்டி பசங்க வேற லெவலில் ஆடுறானுங்க. டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு. 8:50. கைஸ், உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃப்ளைஓவர் தெரியுதா? ஐ மீன் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுதா? இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வேக்கான ஒரு நுழைவாயில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வரைக்கும் வண்டி இங்கே போகுது. நானே இதில் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சர்வீஸ் ரோடு எடுத்துகிட்டு நம்ம மேலே போகலாம் ஏர்போர்ட் கிட்ட வரைக்கும், விச் இஸ் ரியலி நைஸ். இன்னும் இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போதைக்கு டோல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. காஃபி ஒன்று போடுவோமா? ஸோ அதனால் ரீசெண்டாக ஒரு பாட்டு கேட்டேங்க கைஸ், ஒரு டப்பிங் பாடல். உண்மையாக அப்படிப்பட்ட வரிகள். அது எவன் எழுதினான்னு கூட தெரியல. ஏன்டா வந்து தானடா இருக்கேன், ஹாரன் அடிச்சாலும் அப்படியே வரியாடா சாமி. மெக்குடி, எனக்கு தூக்கம் வருது கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் காஃபி சொல்லுவோம். வேர் இஸ் கேப்பச்சினோ? கேப்பச்சினோ ஸ்மால் ரெகுலர், ஸ்மாலாக ரெகுலர் போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் டு ஆர்டரு. ஓகே, பே அட் த கவுண்டர். கண்ணாடி கைட்னா என் கண்ணில் கலவரம்லாம் தெரிஞ்சிடும். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி விளாக்லாம் பண்ணி. எனக்கே விசித்திரமாக இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி. இந்த புதுசாக விளாகிங் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக நான் ரீல்ஸில் ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன். எவன் அதை டப்பிங் பண்ணால் எவன் லிரிக்ஸ் எழுதுனான்னு தெரியல. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் எழுதுனானா என்னன்னு தெரியல. அது என்ன பாட்டுன்றதை நான் இப்போ சொல்லலை, காரில் போகும்போதே நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். காஃபியை குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ் பக்கம்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்டிக் பண்ணிட்டாங்க, ட்ரோன் ஷாட்லாம் எடுக்க முடியாது. பட் எல்லாமே எடுத்துன்னு வந்திருக்கேன். ஐ திங்க் நான் வாங்கின அந்த 360 மிச்சது எல்லாமே இன்றைக்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் விளாகில். நான் வாழ்க்கை எதை நோக்கி ப்ரோ போகுதுன்னு கேட்பீங்க. எனக்கே ஐடியா இல்லைங்க. ஒரு 4 வருஷம் முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி போயிடலாமான்னு இருக்கேன். அப்போல்லாம் என்னன்னா எந்த கவலையும் இல்லாமல், லைஃப் பற்றி பெருசாக யோசிக்காமல் நிம்மதியாக இருந்துச்சு லைஃப். ஆக்சுவலி என்னன்னா பெருசாக பயம் இல்லாமல் இருந்துச்சு லைஃப் மேலேயே. பட் இப்போ எப்படி இருக்குன்னா, லைக் நிமிஷத்துக்கு இந்த தெனாலி படத்தில் கமல் சொல்லுவார் இல்லை, தண்ணியை பார்த்தா பயம், காஃபி பார்த்தா பயம், மலையை பார்த்தா பயம், மழையை பார்த்தா பயம், வெயிலை பார்த்தா பயம்னு. அந்த மாதிரி லைஃப்பை நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன ரீசன் தான் தெரியல. ரொம்ப ஆன்சைட்டி இஷ்யூஸ் ஆகிடுச்சுங்க. பர்சனலாக பேச போனால் ஆன்சைட்டி இஷ்யூஸ் நிறைய வந்திருக்கு எனக்கு. அது தெரியல எதனாலன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதை நான் ட்ரீட் பண்ணணும், இல்லைனா ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிடும். மேபி ட்ராவல் நிறைய பண்ணுறது இல்லை, அதனால் மேபி அப்படி ஆகிடுன்னா என்னன்னு தெரியல. இப்போ பாருங்கள் வீடியோ பண்ணுறேன், ஃபீல்ஸ் கைண்ட் ஆஃப் ரெஃப்ரெஷிங் எனக்கு உங்ககிட்ட நான் பேசுறது. தெரியல, காஃபி சொல்லியிருக்கேன், எவ்வளோ நேரம் ஆக்குவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி போட்டு கரெக்டாக வரலன்னு கீழே ஊற்றிட்டாங்க. மெக்டிலே எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ட்ரெயினியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துன்னு கிளம்ப வேண்டியது தான். கடவுளே, உங்களுக்கு பவர் இருந்ததுன்னா எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடு. தேங்க்ஸ். எங்கள் அம்மாவெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்தேன்னா, என்னடா இது தீஞ்சு போயிருக்கு அப்படின்வாங்க மேலே. நான் மேக்ஸிமம் மெக்டியில் குடிக்க மாட்டேங்க. ஏன் ஆக்சுவலாக இப்போ இங்கே ஒரு 180 ரூபா கொடுத்து குடிக்கிறேன்னா, சிம்பிள் ரீசன் தான், கெஃபைன் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்ககிட்ட. அந்த ஒரு தூக்கம் வராத மாதிரி இருக்கும், அதுக்கு தான். மற்றபடி எதுவும் கிடையாது. நார்மலாக ஷெல்லில் குடிப்பேன், 100 ரூபா இருக்கும். மேலே ஏதோ ஸ்வீட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. நான் சர்க்கரையே நாங்கள் பிடிக்கவே மாட்டேன். மேலே ஏதோ ஒரு பவுடர் மாதிரி தூவி விட்ருக்கேன். இது என்னடா அப்பா இப்படி ஃப்ளிக்கர் ஆகுது கொய்யால்? ஏய் கோபாலு, செத்துட்டியா என்ன? ஸோ பெங்களூர் அவுட்டர் என்ட்ரு ஆகியாச்சு கைஸ். ரொம்ப நேரம் கரெக்டாக 11:11க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க வீடியோ. மறுபடியும் பெங்களூர் அவுட்டரில் இருக்கிறவர்களும் சந்தோஷம் கைஸ். இன்டீரியர் போனால் தான் டிராஃபிக். இப்போ பார்த்தீங்கன்னா கேஆர்புரம் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறேன். அங்கே தான் ஒரு வால் இல்லாத குரங்கு ஒன்று ஏறப்போகுது காரில். ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு அவங்க கூட.
நான் ஒரு பாட்டு ஒன்று சொன்னேன்ல பயங்கரமா இருக்கும்னு, அவன் வரட்டும், அவன் முன்னாடியே அது போட்டு அவன் ரியாக்ஷன் நம்ம கேப்சர் பண்றோம். அல்டிமேட்டான சாங், எல்லாருமே காலர் டியூனாவே வச்சிருவீங்க நீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடல் அது. என்ன வரிகள், கக்கூஸ்ல தலைக்கீழ உட்காந்து எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். இந்த ஊர்ல வேற எங்க எப்ப பிடிப்பாங்கன்னே தெரியல கைஸ். ரெயின் கிளவுட்ஸ் ஆனா இருக்கு, எப்ப பேயும் தெரியல. மழை இருக்கு, ஆனா நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு நல்ல மழை இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்பயே 11. எப்போ ஊட்டி போய் சேர போகிறோம்? நடுவில் வேற ஆய் வரும், ஒன்றுக்கு வரும், கடுப்பு வரும். லடிக்கி லடிக்கி என்ன லடிக்கி இந்த பாட்டு கிடையாது கைஸ். இதுவே டீசெண்டாக தான் இருக்கும். அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் எல்லா பாட்டுமே உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். டேக் ஃப்ளைஓவர் பரவாயில்ல கைஸ். கூகுள் மேப்ஸு சில டைமில் காலை வாரி விட்டாலும் இப்போலாம் ஃப்ளைஓவர் ஏறி ஃப்ளைஓவருக்கு சைடில் போ அப்படின்னு சொல்கிறது. இந்தந்த இடத்துல போலீஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இதில் போட்டால் நல்லாயிருக்கும். இங்கெங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ரோட்டில் நடுவில் பள்ளம்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். டிராஃபிக்கு கொஞ்சம் தான் ஊருக்குள்ளே வந்தேன், அதுக்குள்ளே வந்துருச்சுப்பா. 2 சிக்னல் கிராஸ் பண்ணுறதுக்கு 1/4 மணி நேரம். அவ்வளோ டிராஃபிக். ஏன் பெங்களூரில் ஆனால் நிறைய ஃப்ளைஓவர்ஸ் கட்டணும் கைஸ், இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஐடி ஹப்பு, என்ன சொல்கிறதுனா எல்லா லைஃப் ஸ்டைல்ஸ்க்கும் செட் ஆகிற ஒரு மேட்ரு. சூப்பர் பைக் ஒன்று போகுதுப்பா. இப்போ தான்ப்பா பைக்கரியே பார்க்குறேன். பைக்கரிஸே பார்க்கல. பைக் வாங்கலாம் கைஸ், வாங்குகிறோம், வெயிட் பண்ணுங்க. இந்த ஃப்ளைஓவர்ஸ்லாம் நிறைய இவங்க பிளான் பண்ணாதான் கைஸ் பெங்களூரில். ஏன் ஆக்சுவலாக பிளானிங்ஸே பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பாப்புலேஷனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. சென்னை மாதிரி தான். இப்போ பொங்கல் லீவ்லாம் வந்துச்சுன்னா ஊரே காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் போடுறாங்கல்ல. பெங்களூர் அதே தான். வேறு ஸ்டேட்டு இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க இந்த ஊரில். எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு வண்டியோட விண்ட்ஷீல்டு உடைக்கிறாங்க, எதுக்கு கன்னடாவில் பேச சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. லைக் பிகமிங் வெரி சீரியஸ். இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். பட் யூனோ ஆட்டோ அண்ணாங்கள்கிட்ட ஹார்ன் அடிக்கிறதுக்கு கூட பயமாக இருக்குது. ஆனால் சென்னை விட 3 மடங்கு ஜாஸ்தி கேசுங்க ஆட்டோங்களாம் பாப்புலேஷனு. உங்களுக்கு வண்டிங்களை விட ஆட்டோ தான் ஏகப்பட்டது பார்ப்பீங்க உள்ளே போக போக போக. பச்சை கலரில் இவங்ககிட்ட சண்டையும் போட முடியாது. நம்ம கரெக்டாக போனாலும் அவங்க இடிச்சா பிரச்சனை இல்லை. நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா மொத்த பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க. 2000 years later. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்துட்டேன். சத்தியமாக முடியல கைஸ். பெங்களூரில் இன்னும் பெங்களூரில் தான் இருக்க, வெளியே கூட போகல. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. ஒரு விஷ ஜந்து ஒன்று பக்கத்தில் வந்து உட்காந்து இருக்குது. நான் அப்புறமா இன்ட்ரோவில் அதெல்லாம் நான் காட்டுறேன். பேச வேண்டிய பஞ்சாயத்துலாம் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், எப்படி இருக்குன்னா ஒரு நடுவில் ஒரு சக்கரை ஊற்றிட்டு சக்கரை போட்டு எறும்புங்களெல்லாம் வந்து அட்டாக் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? அவ்வளோ டிராஃபிக் கைஸ் பெங்களூரில். ஊட்டிக்கு போகிற ஒரு எண்ணமும் ஊட்டிக்கு போகிற ஒரு கிளிகிளிப்பு எல்லாமே இங்கே ட்ரெயின் ஆகிடுச்சு எனக்கு. இதில் வேறு காஃபி வேறு 2 குடித்தேன். சத்தியமாக முடியல கைஸ், முடியல. இந்த பெங்களூர் கிடையாது, டிராஃபிக் ஊர். கிளச்சு மெரிச்சு காலுக்குலாம் 6 பேக் வந்துடும் போல எனக்கு. இந்த டைம்ல தான் ஆட்டோமேட்டிக் வண்டி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எப்படி இருக்கு பாருங்களா, அப்படியே லிட்டரலி பேக்கடா இருக்கு கைஸ். இப்போ 100 பேர் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல 1000 பேரை இது பண்ணா எப்படி இருக்கும்? அவ்வளோ டிராஃபிக் ஜாம் மச்சான். ஐயோ போன மாதிரி தான், ஊட்டிக்கு போன மாதிரி தான். இந்த வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் இந்த பக்கம் வந்துடவே கூடாது. நான் மசனகுடி பக்கம் போனா கொஞ்சம் சீனிக்கா இருக்கும் தான் பெங்களூர் ரோட்ல வந்துட்டு போறேன். இல்லைன்னா கோயம்புத்தூர் சேலம் போயிட்டு நான் போயிடுவேன். இவன் அந்த லூசு பையன் பக்கத்துல இருக்கிறவன் கிருஷ்ணகிரிக்கு வந்திருந்தானா இந்த பக்கம் போயிட்டு இருக்கும். தேவையில்லாம பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து ஐயோ முட்டிக்கலாமான்னு இருக்குது. நான் இறங்கிட்டா கொம்முன்னு மறந்துட்டேன் கைஸ். நான் கொம்முன்னு இறங்கிடுறேன் கைஸ். அவ்வளோ கடுப்பாகுது எனக்கு இவ்வளோ டிராஃபிக் வச்சுன்னு. பார்க்குற வரைக்கும் டிராஃபிக் தான் சத்தியமா. அந்த பக்கத்துல இருந்து இவ்வளோ பெரிய டிவைடர்ல ஏற்றிட்டு ஸ்கூட்டிலாம் இந்த பக்கம் வச்சுட்டு ஆப்போசிட் ரூட்ல வராங்க. நான் இது ரீல்ஸ்ல தான் சிலதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் கைஸ். அப்படியே எரிச்சலா வருது எனக்கு. பாருங்க, எல்லாருமே இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 1/2 மணி நேரமா அந்த ரோட்ல டிராஃபிக்ல தான் இருக்காங்க போல. செம்ம டிராஃபிக் கைஸ். இதுக்கு மேல எப்படி போய் சேர்றதுன்னு தெரியல. மைசூர் எக்ஸ்பிரஸ் வே பிடிக்கிறது. கிளைமேட் ஆனால் வெளியே நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். என் பக்கத்துல ஒரு புலி தீ இருக்கான். இன்னோவா இப்போ என்னன்னா இது பாருங்க, பக்கத்துல ஒருத்தன் வேற ஹார்ன் அடிச்சுனே இருக்கான். ஏன்னா இடம் இருக்கிற மாதிரி. ஏன்டா ஏன் இவ்வளவு அவசரப்படுற? மென்டல்.
Day 2, day 3, day 4. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1:40. இன்னும் கூட பெங்களூர்ல தான் கைஸ் இருக்கேன். இன்னும் கூட இந்த எக்ஸ்பிரஸ் வே எங்க என் கண்ணில் பார்க்க முடியல. ரோடு ஃபுல்லா டிராஃபிக், சரியான டிராஃபிக் கைஸ். ஐயோ, இனிமே பெங்களூருக்குள்ள பூந்து மசனகுடியெல்லாம் போவே கூடாது. அப்படி போற மாதிரி இருந்தா கோயம்புத்தூர் சேலம் வழியா போயிட்டு நிம்மதியா அப்படி சுத்தின்னு கூட ஒரு 100 கிலோமீட்டர் போயிடலாம் போல. எக்ஸ்ட்ரீம் டு த கோர் கைஸ். வண்டியும் ஸ்ட்ரெயின் ஆகுது, மனுஷங்களும் ஸ்ட்ரெயின் ஆயிடுவாங்க. இதுக்கெல்லாம் ஆக்சுவலா பைக் தான், எலக்ட்ரிக் வச்சிருந்தா கூட ஓகே தான். பட் இந்த கிளச் வச்சு டீசல் வண்டிலாம் ஓட்டுறது கொடுமை. என்ன இவ்வளோ டிராஃபிக்? ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னு தெரியல கர்நாடகா கவர்மெண்ட். ஃப்ளைஓவர்ஸ்லாம் சாங்ஷன் பண்ணாங்களா, என்ன கான்செப்ட்னே புரியல. மெட்ரோஸ்லாம் போட போறாங்களா? இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம் கைஸ் பெங்களூரு. இந்நேரத்துக்கு நான் ஊட்டிக்கு போய் ரீச் ஆயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டியிருக்கணும். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, பெங்களூர்ல கர்நாடகாக்காரங்க ரொம்ப கம்மி. ரோட்ல கூட கர்நாடகாக்காரங்க ரொம்ப கம்மி, ஆட்டோக்காரங்களை தவிர. மிச்சம் எல்லாருமே வேற வேற ஸ்டேட்காரங்கள என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னா மிங்கிள் ஆயிட்டு இருக்காங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. பட் இந்த கிரௌட் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாத்தணும்ல ஊரு கவர்மெண்ட். ஃபுல்லா டிராஃபிக் கைஸ், ஃபுல்லா பூரா கே டிராஃபிக் கே. என்னடா இது எப்படா பா சொல்லுது? புரியல. டேய் இருக்கிற கடுப்பு மாதிரி போட்டி விற்கிறாங்க. 4 வகையான போட்டி மாட்டிக்காங்க எத்தனை. 2 hours later. கைஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா மசனகுடி வந்தாச்சு. அச்சிடா இப்பதான் கைஸ் பெங்களூர் ஃப்ளைஓவரே இப்பதான் ஏறுறோம். ஐயோ சாமி, இப்பதான் மைசூர் எக்ஸ்பிரஸ் வேவே ஏறி இருக்கோம். ஆனா உண்மையா சொல்றேன், பெங்களூர்ல இந்த டிராபிக், பெங்களூர்ல இந்த டிராபிக் ஒரு கும்பிடு. பெங்களூர் டிராபிக் ஐயோ சாமி, நினைச்சா கூட ஒரு மாதிரி நரக வேதனையா இருக்கு. இதுக்கு என்னன்னா பண்ணிக்கலாம் போல, அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு இந்த டிராபிக்லாம். நான் சொல்றது உங்களுக்கு ஓவர் ஹைப்பா இருக்கும். பட் ஆனா தூக்கமே இல்லாம இந்த டயர்ல ஓட்டி பாருங்களேன். பெங்களூர்ல 27 கிலோமீட்டர் வரதுக்கு இப்ப எனக்கு 2.25 மணி நேரம் ஆச்சு. 2.25 மணி நேரம். எப்படா இருக்க பெங்களூர்ல? எப்படா இருக்க? எப்படா பெங்களூர்ல இருக்க? எதுக்குடா பெங்களூர்ல இருக்கு? எதுக்குடா பெங்களூர்? கடவுளே பெங்களூருக்கு நல்லது பண்ணு. கடவுளே பெங்களூருக்கு நல்லது. எனக்காக கூட நான் எதுவுமே வேண்டிக்க மாட்டேன். பெங்களூருக்காக நல்லது பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாரும் பெங்களூருக்காக நல்லது பண்ணுங்க. பெங்களூர் மக்களுக்காக நல்லது பண்ணுங்க. ஃப்ளைஓவர் போடுங்க, மெட்ரோ போடுங்க. சொல்றா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு வரேன்னு சொன்னான். யார் அது? எனக்கு இப்போது வாழ்கிறேன். நிறைய போட வேண்டியது, உனக்குதான் வேலை அதிகமாகும். நான் பாத்துக்கிறேன் கைஸ். ஆக்சுவலா பிளான் என்னன்னா, நேத்து நைட்டு வந்துட்டு ஏர்லி மார்னிங் மசனகுடி போற மாதிரி தான் பிளான். பட் ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, ஒரு கேமரா பொருள் ஒன்று வாங்குற வேண்டியதா இருந்துச்சு. அது இவனை போய் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் எடுத்துன்னு வர சொன்னேன். பையன் அதுவும் பண்ணிட்டான். அதை எனக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு, ஒத்துக்கிறேன். ஆனா 12 மணிக்கு ஆக்சுவலா நாங்க அந்த மாரத்தள்ளியிலேருந்து மாரத்தள்ளி இல்லை கேஆர்புரத்துலேருந்து கிளம்புறோம். டைம் பாத்தீங்கன்னா இப்ப 3 மணி. இப்பதான் மைசூர் எக்ஸ்பிரஸ் வேவை ஏறி இருக்கும். அந்த 10 கொலைகள் நான் பண்ணல, இவன் தான் பண்ணான். சரி ஓகே, இவனுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. நான் இவனுக்கு தான் டே சீட் பெல்ட்ல கேபிள் மாட்டி விட்டுடா. இவனுக்குன்னு எழுதி வச்ச பாட்டு அது. அல்டிமேட்டா இருக்கும் guys. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சாங்னு கேட்டா நான் இதுதான் சொல்லுவேன் guys. அப்படி இருக்கும், அப்படி இருக்கும் guys. இந்த பாட்டு இவனுக்கு நான் டெடிகேட் பண்றேன். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை இந்த கமெண்ட்ஸ்ல டேக் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த பாட்டை அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுங்க. பார்க்காதடா மச்சான், அந்த பார்வை போதையா பேசுமடா, நாங்களும் எங்க கண்ணாலே பார்த்தோமடா மச்சான். ஹெட்போன்ஸ் போட்டுங்க, உங்க நல்லதுக்கு தான். நீயும் கிளாடி, மால போடு. நீயும் கிளாடி தந்திரபாடி. இதுல மெயின் லைன் தான் வரும். மாபெரும் ஐட்டம், மாபெரும் ஐட்டம், மாபெரும் ஐட்டம், மாபெரும் ஐட்டம். வைரல் இது கைஸ். மாபெரும் ஐட்டம், மாபெரும் ஐட்டம். சிரிச்சு சிரிச்சு செத்துட்டேன் கைஸ் இந்த பாட்டுக்கு. மாபெரும் ஐட்டம். மச்சான், this song is dedicated for you. சாமி, இது எனக்கு நேத்துல இருந்து நைட்ல இருந்து கேட்டு 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 சிரிச்சு செத்துட்டேன் கைஸ். இவனுக்கு தான் இதை டெடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் சஸ்பென்ஸ்ல வச்சு ரிவீல் பண்றேன். ஒரு வழியா இந்த பெங்களூர் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில இருந்து இன்னும் கூட அவுட்டர் வரல. இப்பதான் நைஸ் ரோடுக்கு வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கியிருக்கேன்.
ஐசியூ வார்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு கைஸ் டிராஃபிக்கு. ஆனால் உண்மையாக கவர்மெண்ட் ஏதாவது பண்ணலனா ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஐயா அப்படின்னு கத்தலான்னு இருக்கு. கூட வேற ஒரு குரங்கு பையன் ஒருத்தன் வந்திருக்கான். வாடா, இவர் பெரிய விஐபி கைஸ். ஜானி சின்ஸ்கே டப் கொடுப்பான், அந்த அளவுக்கு ஒரு விஐபி. மொத்தமே இவ்வளோ டிராஃபிக் ஆனதுக்கு மெயின் ரீசனு இந்த ஒரு கேன பையன் தான். நம்மச்சான் ஒழுங்கா கிருஷ்ணகிரிக்கு வர வச்சு நான் பாடிக்கு சேலமோ கோயம்புத்தூரோ கூட்டு போயிருப்பேன். நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு தாலிகளை அறுத்து 2.5 மணி நேரம் சிட்டிக்குள்ளேயே சுத்தி பச்சை பச்சையா கேட்பேன். இன்னும் கூட நாங்க பெங்களூர் தாண்டவே இல்லை கைஸ். எரிச்சல். எல்லாம் லாரி என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ, பெங்களூருக்கு நீங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வராதீங்க. பெங்களூருக்குள்ளேயே சாட்டர்டே சண்டே பூண்டுறாதீங்க. மண்டே டு சண்டே வராதீங்க. இயர்லி ஃபுல்லா வராதீங்க. டிராபிக்ல வந்து கடுப்பாயிடுச்சு கைஸ். இந்த கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு பெங்களூர் மக்களுக்காக நான் பேசுறேன், கர்நாடகா மக்களுக்காக நான் அழுகுறேன். இந்த நாய் செத்தாலும் பரவாயில்ல, பிரிட்ஜ் நிறைய போடணும். இந்த நாய்க்கு ஆனாலும் பரவாயில்ல, பிரிட்ஜ் நிறைய போடணும். பெங்களூர்ல டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணுங்கயா, டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. முடியல. நான் இவ்வளோ பெயின் இந்த ஆசா நான் சொல்றேன்னா சத்தியமா முடியல கைஸ், முடியல. வாழ்க்கை வேற ஒரு வெறுப்பு வந்துருச்சு இந்த டிராபிக்ல ஓட்டு வந்து. இங்க இருக்கிறவங்க டெய்லி எப்படி உயிர் வாழ்றாங்க, இந்த நாயில எப்படி பெங்களூர்ல இருக்குது. சரி கைஸ், அப்படியே நான் சந்திக்கிறேன். இந்த நாய் தான் கூட வரான், முடியல வச்சு செஞ்சு விட்டான். இந்த நாயில எப்படி பெங்களூர்ல இருக்கானே தெரியல. ஆனா பெங்களூர்ல சர்வைவ் பண்றவங்களுக்குலாம் கோடான கோடி நன்றிகள். ஆஸ்கர் அவார்டு கொடுத்தா கூட பத்தாது. ஹேட்ஸ் ஆஃப், காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இனிமே ஊட்டி ஆகுதோ கொடைக்கா, இனிமே பெங்களூருக்கு நான் வரணும்னா கூட பெங்களூருக்குள்ள வரமாட்டேன் கைஸ். அவ்வளவுதான், போலாம் வா. கேமரா வேணாம், ஒன்றும் வேணாம், வாடா. ஸோ கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு 3 hours இருக்குது. 7:30க்கு போயிடுவோன்னு காட்டுது. பிரேக் எடுத்தாலும் ஒரு 8:30 மணிக்கு போயிடணும்னு பார்க்குறோம். சில பிளான்ஸ்லாம் வச்சுருந்தோம், பட் எல்லாமே புஸ்வானமாக ஆகிடுச்சு. ஃபியூவல் வேறு லோ ஃபியூவல் காட்டுது வண்டியில். இன்னும் 100 kilometer ரேஞ்ச் இருக்குது, ஒரு 30-40 ஓட்டலாம். கிளைமேட் மட்டும் வெறித்தனமாக இருக்குது கைஸ், அல்டிமேட்டாக இருக்குது. வெளியே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுட்ஸு, அப்படியே ஈரப்பதமாக வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்த மாதிரி இருக்குது ஊர். பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆனால் பைக்கில் வந்தால் அந்த காற்று இதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். பட் காருக்குள்ளே இருக்கிறது சேஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தி கிளைமேட் ரைட் நோ இஸ் டோட்டலி ரொமான்டிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் என்னென்னவோ எடுத்திருக்கேன். நீ ஃபஸ்ட்டு வந்திருக்கவே கூடாது. வந்துட்டு மாற்றி இன்னும் கொஞ்சம் கார் ஓட்ட கற்றுருந்தோம்னா ஆமாம் மாற்றி ஓட்டிடலாம். ஹைவேல ஓட்டுவேன் அப்படின்றான். பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கொடுக்கறதுக்கு, மற்றபடி எதுவும் கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, இங்கே இது ரணகலம் பிடிச்ச ஒரு பூமி. நம்ம கரெக்டாக போனாலும் வந்து மோதுவாங்க. சரி, ஓகே, நான் கேமரா உள்ளே வச்சுட்டு இந்த கிளைமேட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன். சில ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மசனகுடி என்ட்ரு ஆகிறப்போ வெளிச்சம் இருந்ததுன்னா அந்த ரூட்டில் நான் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணி காட்டுறேன். தயவுசெய்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ட்ராவல் பண்ண முடியலன்னா உட்காந்து 4K டிவியில் உட்காந்து பாருங்கள். யூ வில் ஷுவர்லி என்ஜாய். ஸோ கைஸ், கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. செம்ம மலை மேலே ஏறும்போது தான் தெரியுது எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிக்கலாமா? இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிருக்கோம். ஒன்றுமே சாப்பிட்ல கைஸ். ஒரு 4 ரோட்டியும் ஆலு கோபி மசாலா சொல்லியிருக்கேன். வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னு இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போய் ட்ரை பண்ணேன். கண்ணுலாம் ஒரு மாதிரி செவந்து போயிடுச்சு. லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து ஃபாரஸ்ட் ரூட் அப்படியே ஏற வேண்டியது தான். இதுதான் ஹைலைட்டு, மற்றபடி எதுவும் கிடையாது. மழை ஆக்சுவலாக பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் மேலே ஏறுறதுக்குள்ளே. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப இருட்டுறதுக்குள்ளே அந்த கல்லட்டி ரோட்டில் மேலே ஏறிடணும். பிகாஸ் இந்த ப்ராப்பர்ட்டியே கல்லட்டி ரோட்டில் தான் இருக்குது. கல்லட்டி ரோட்னா ஈவினிங்கில் டே டைம்லலாம் ஏறியிருக்கேன். பட் ஆனால் நைட் டைமில் ஏறினதே கிடையாது.
தூக்கம் இல்லையா சுத்தமாக. ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். அப்படியே மண்டெல்லாம் சுற்றுது. கூட ஒருத்தன் வந்தவனுக்கு வண்டியும் ஓட்ட தெரில, வந்துட்டான் பெங்களூர்லேருந்து ஆட்டிக்கிட்டு. டேய் பெரிய செல்வராகும் ஒன்லைனர் தான் ஆன்சர் சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்லுக்கு வந்திருக்கோம். இவன் போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கான். என்ன காஃபி ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கான். என்ன காஃபி மீடியம்னா இழவும் ஒன்றும் இழவும் புரியல. கப்பும் மீடியமு, டிகாஷனும் மீடியமு, சக்கரை இல்லாமல். பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. ஆய் போகலான்னு சொல்லிட்டு ஷெல்லில் நிப்பாட்டினேன். ஆய் ரூம் பார்த்தீங்கன்னா ஆக்கிபைடில் இருக்குது. ஒரு காஃபியை போட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். மழை ரொம்ப பெருசாக பிடிக்கிறதுக்குள்ளே மசனகுடியாவது அட்லீஸ்ட் ரீச் ஆகிடணும். மனுஷன் சாப்பிட்றது இல்லை, மாடு சாப்பிட்றது. என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்சுவலாக என்னென்னா வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பச்சை பச்சையாக கேட்குறான். பட் வேறு வழி இல்லை, பசிக்குது. காஃபி சொல்லியிருக்கோம். காஃபி போட்டாங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இங்கேருந்து ஓட வேண்டியது தான். ஸோ கைஸ், கொடையை பார்த்து கொடையை பார்த்து நீங்கள் எதுவும் தப்பாக கெஸ் பண்ணிக்காதீங்க. இது எங்கள் ஏரியா, எங்கள் கண்ட்ரி அரக்கோணத்தில் 200 ரூபாய்க்கு விற்றாங்க. இந்த கலர் வாங்கிறதுக்கே பயமாக இருக்குது. நான் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு தான் சப்போர்ட்டு கைஸ். 2 ஜெண்டர் தான், ஒன்று ஆண் இன்னொன்று பெண், அவ்வளோதான். பட் ஆனால் அந்த கம்யூனிட்டி நான் தப்பாக சொல்லலை, ஐ அக்செப்ட் இட். இதனால் கான்ட்ரவர்சி வந்தாலும் பரவாயில்ல. கொடை பிடிச்சது நன்றா, 5 ரூபா தரேன். ஆமாம், புட்டின் வாழ்க. புட்டின் வாழ்கையா? அவ்வளோதான், கிளம்பியாச்சு. கிளம்ப போகிறோம். இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 5:45. இதுக்கு மேலே எப்படி அந்த மசனகுடி ஏற போகிறோன்னு தெரில. எனக்கு வேறு ஆய் வருது. இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாகவே இருக்குது. காஃபி குச்சா வருது, தூங்கலெல்லாம் வருது, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இதில் சார்ஜ் வேறு இல்லை கேமராவில். அது ஒரு சின்ன அட்வைஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லைஃப்பில் யாராவது உங்களை ஏமாற்றிருக்காங்களா? லைக் நான் இவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நானும் ஒருத்தன். ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி நான் கிராஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இவங்களாம் எப்படின்னா உண்மையாக இருக்கிற மாதிரி பழகுவாங்க. ஆனால் அங்கே உண்மையாக இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்து தான் பழகுவாங்க. உங்ககிட்ட அங்கே ஒன்றுமே இல்லைனா உன்னை பற்றி தான் வெளியே போய் தப்பாக பேசுவாங்க. நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, சப்போர்ட் பண்ணியிருப்ப, ரொம்ப ஒரு அண்ணனாக பார்த்துருப்ப, தம்பியாக பார்த்துருப்ப, ஃபேமிலியில் ஒரு பர்சனாக பார்த்துருப்ப. பட் ஆனால் அவன் ஒன்று அப்படி பார்த்துருக்கவே மாட்டான். அது நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம தான் முட்டாளாச்சு. அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்போம். ஐயோ நம்மக்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்காங்க. இதை பற்றி நம்ம தெரிய வரும். நீ லைஃப்பில் விழுந்துட்டு இருப்ப ஒரு இடத்துல, உனக்கு காப்பாற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ உன் மைண்டில் தாட் வரும், ஐயோ நமக்கு இந்த அண்ணன் இருக்காரு, ஐயோ நமக்கு இந்த பிரதர் இருக்காரு, ஐயோ நமக்கு இந்த ஃப்ரெண்டு இருக்காரு, வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. ஏன் வருவாங்க? அவங்கள தான் தேவையே இல்லை உங்ககிட்ட தான் இருந்தால் தான் அண்ணன் தம்பி பாசம்லாம், ஃப்ரெண்டு பாசம்லாம். ஒன்றுமே இல்லைனா நீ குப்பை தொட்டி மாதிரி தான். அன்பை அள்ளி உள்ளே போடுவாங்க. ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டு தான். கடைசியில் எடுத்து வெளியே கொட்டுருவாங்க. திஸ் இஸ் த ட்ரூ கான்செப்ட் ஆஃப் லைஃப். இது எப்போ உங்களுக்கு புரியுதோ, எப்போ பல்ப் எரியுதோ, நீங்கள் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவனையும் மதிக்காமல் போவீங்க. அதுதான் நல்லது. தனியாக இருக்கிறது தப்பு தான். அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொண்டு வரும். சுற்றி ஒரு 4 பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த 4 பேர் ஃபில்டர் பண்ணி நல்லவங்கள வச்சுங்க. கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 7:20. இன்னும் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் இருக்குது ஊட்டிக்கு. இன்னும் கூட நாங்கள் போய் ரீச் ஆகலை. இன்றைக்கி ரூம் புக் பண்ணது செக்இன் 1 மணிக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:30 மணி ஆகுது. 7 ஹவர் லாஸ். எங்களோட சாதனையை முன்னிட்டு லைட்டிங்லாம் போட்டு வர வச்சுருக்காங்க. எந்த ஏரியான்னு தெரில. இதுக்கு மேலே தான் எனக்கு வரும். மசனகுடியானா நைட் டைமில் மேபி நமக்கு லக் இருந்ததுன்னா நம்ம புளியை பார்க்கலாம். சரி கைஸ், நான் நைட் டைமில் இவனுக்கு கேமரா கொடுத்துட்றேன். ஏதாவது ரோட்டில் வந்துச்சுன்னா அவன் காட்டுவான். ஸோ கைஸ், ஒரு வருத்தமான செய்தி. டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே 7:30 மணி ஆகிடுச்சு. 7:30 மணியா? எஸ், 7:30 ஆகிடுச்சு கைஸ். ரொம்ப பெரிய விலாகாக போயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. அடுத்த எபிசோடு தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே செம்ம த்ரில்லிங்கான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. தட்ஸ் ஃபார் ஷியோர். ஆப்போசிட்டில் அப்படியே காட்டுறா. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நான் பந்திப்பூரில் ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் நான் வந்திருக்கேன். பட் திஸ் இஸ் லைக் கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்க போகுது அடுத்த எபிசோடு. ஒரு செம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். அது மட்டும் 100% கன்ஃபார்ம். இவனை கேமரா சொல்லிக் கொடுக்கறதுக்கே நான் தனியாக ஃபீஸ் வாங்கணும் போல். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 நான் கட் பண்ணிக்கிறேன். பட் இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா நாங்கள் சில பொருள்லாம் வாங்கி ரூமுக்கு போய் சமைக்கலாம் போக போகிறோம். நைட் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஃபன்னாக தான் இருக்க போகுது. எனர்ஜி இருக்கிற அளவு விளாக் பண்ணுவேன். ஸோ டே 2 எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாரஸ்ட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதோட இந்த வீடியோ நான் கட் பண்ணிக்கிறேன். தெரியும் உங்களோட டிசப்பாயின்மெண்ட், ப்ரோ ஒரே வீடியோவில் போட வேண்டியதானே ஏன் 2ன்னு. லைக் ரொம்ப ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருந்துச்சு வீடியோட லென்த்து. அந்த ரீசனுக்காக தான், மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இனிமேல் ரெகுலராக நம்ம கார் விலாக்ஸ் ரெகுலராக நம்ம ட்ராவல் பண்ணுவோம் டைம் இருக்கிறப்பலாம். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். பின்னாடி லகேஜ் தான் சார்.
எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க? அரக்கோணம், ஊட்டி. லிக்கர் ஐட்டம் வச்சுருக்கீங்களா? யாருமே குடிக்க மாட்டோம் சார். கண்டென்ட் சோஷியல் மீடியா கண்டென்ட் பண்ண வந்திருக்கோம் சார். நாங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கோம் சார். லிக்கர் தான் மெயினாக செக் பண்ணுறாங்க. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.